ஓம் சாந்தி. 25/8/2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் களைப்படைந்து நினைவு யாத்திரையை விடக்கூடாது. எப்போதும் ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள். பாபாவின் அன்பை ஈர்ப்பதற்கு அல்லது இனிமையானவர்களாக ஆகுவதற்கு நினைவில் இருங்கள். கேள்வி: 16 கலைகளில் முழுமையானவர்களாக அல்லது பர்ஃபெக்ட் ஆகுவதற்கு எந்த ஒரு முயற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும்? பதில்: எந்த அளவிற்கு முடியுமோ தங்களை ஆத்மா என்று உணருங்கள். அன்பு கடல் பாபாவை நினைவு செய்யுங்கள். அப்போது முழுமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஞானம் மிகவும் சகஜமானது. ஆனால் 16 கலைகளில் முழுமையானவர்கள் ஆகுவதற்கு நினைவின் மூலம் ஆத்மாவை பர்ஃபெக்ட் ஆக்க வேண்டும். ஆத்மா என்று உணர்வதின் மூலம் இனிமையானவர்களாக ஆகிவிடுவீர்கள். அனைத்து பிரச்சனைகளும் முடிந்து போகும். முரளியின் பாடல்: நீங்கள் அன்பு கடலாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. அன்பு கடல் தன்னுடைய குழந்தைகளையும் அவரை போலவே அன்பு கடலாக ஆக்குகிறார். நாம் இப்படி லக்ஷ்மி நாராயணரை போல் ஆக வேண்டும் என்பதுதான் குழந்தைகளுடைய குறிக்கோள் ஆகும். இவர்களை அனைவரும் எவ்வளவு அன்பு செய்கிறார்கள்! பாபா நம்மை இவர்களைப் போல் இனிமையானவர்களாக மாற்றுகிறார் என்பதை குழந்தைகள் தெரிந்திருக்கிறீர்கள். இங்கேயே இனிமையானவர்களாக ஆக வேண்டும். அதுவும் நினைவினால்தான் ஆவீர்கள். இந்த நினைவின் மூலம்தான் நீங்கள் இவர்களைப் போல் உலகத்திற்கு எஜமானர்கள் ஆகிறீர்கள். குழந்தைகள் இந்த உழைப்புதான் செய்ய வேண்டும். எனக்கு ஞானம் நிறைய இருக்கிறது என்று கர்வத்தில் வராதீர்கள். முக்கியமான விஷயம் நினைவு. நினைவுதான் அன்பை அளிக்கிறது. மிகவும் இனிமையானவர்களாக, மிகவும் அன்பானவர்களாக மாற விரும்புகிறீர்கள் என்றால், உயர்ந்த பதவி அடைய விரும்புகிறீர்கள் என்றால் உழையுங்கள். இல்லையென்றால் மிகவும் வருத்தப்படுவீர்கள். ஏனென்றால் இப்படியும் சில குழந்தைகள் இருக்கிறார்கள். அவர்களால் நினைவில் இருக்க முடிவதில்லை. களைப்படைந்து விடுகிறார்கள் என்றால் விட்டு விடுகிறார்கள். ஆகையால் பாபா கூறுகிறார், ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு அதிக முயற்சி செய்யுங்கள் என்று. இல்லையென்றால் மிகவும் குறைந்த பதவியை தான் அடைவீர்கள். மிக குறைவான குழந்தைகள்தான் பாபாவின் அன்பை ஈர்க்கிறார்கள். ஏனென்றால் நினைவில் இருக்கிறார்கள். தந்தையை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். இந்த லக்ஷ்மி நாராயணர் கூட முற்பிறவியில் அதிகமாக நினைவு செய்திருக்கிறார்கள். நினைவின் மூலம்தான் இனிமையானவர்களாக ஆகியிருக்கிறார்கள். ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வதில் மிகுந்த ஆனந்தம் இருக்கிறது. எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு சத்தோ பிரதானமாக 16 கலைகள் நிரம்பியவர்களாக ஆவீர்கள். 14 கலைகள் என்பது கூட டிஃபெக்டட் என்கிறார் பாபா, அதாவது குறைபாடுடையதாகும். ஆகையால் 16 கலைகளில் முழுமையானவர்கள் ஆக வேண்டும், பர்ஃபெக்ட் ஆக வேண்டும். ஞானம் முற்றிலும் சகஜமானது. யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்வார்கள். ஆனால் எதுவரை தூய்மையாக மாறவில்லையோ அதுவரை யாரும் திரும்பி போக முடியாது. தூய்மையாகவில்லை என்றால் தண்டனை அடைய வேண்டியதாக இருக்கும். ஆகையால் முதலில் நான் ஆத்மா என்ற இந்த விஷயத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உறுதி செய்யுங்கள் என்று பாபா அடிக்கடி புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நாம் நம்முடைய வீட்டில் இருந்தபோது சத்தோ பிரதானமாக இருந்தோம். பிறகு இங்க வந்து பிறவி எடுத்தோம். கடைசியில் தமோ பிரதானம் ஆனோம். தமோ பிரதானம் ஆகும்போது உலகத்தின் மதிப்பு கூட குறைந்து விடுகிறது. வீடு புதியதாக இருக்கும் போது அதில் எவ்வளவு சுகம் கிடைக்கிறது. பிறகு
பழையதாகும் போது குறையுடையதாக ஆகிவிடுகிறது. அதுபோலதான் உலகமும். ஒருவேளை குழந்தைகளாகிய நீங்கள் பர்ஃபெக்டான உலகத்துக்கு போக விரும்புகிறீர்கள் என்றால் பர்ஃபெக்ட் ஆக வேண்டும். ஞானம் மட்டும் இருந்தால் பர்ஃபெக்ட் என்று சொல்ல முடியாது. ஆத்மாவை பர்ஃபெக்ட் ஆக்க வேண்டும். நான் ஆத்மா, நான் பாபாவின் குழந்தை என்று எவ்வளோ முடியுமோ அவ்வளவு முயற்சி செய்யுங்கள். உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். மனிதர்கள் தன்னை தேகதாரி என்று உணர்ந்து எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறார்கள். ஒரு பெரிய விஐபி அல்லது செலிபிரிட்டியினுடைய மகன் என்றால் நான் இன்னாருடைய மகன் என்று எவ்வளோ போதை இருக்கும். அதெல்லாம் அல்ப காலத்தின் போதை. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் பாபாவுடன் உங்களுடைய புத்தி யோகத்தை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். இதில் குழப்பமடையக்கூடாது. சுகதாமத்தில் உங்களுக்கு சுகமும் இருக்கும், அமைதியும் இருக்கும். ஆகையால் உங்களுடையது உயர்ந்ததிலும் உயர்ந்த தர்மமாகும். அளவற்ற சுகம் இருக்கும். நாம் என்னவாக ஆகிறோம் என்று விசாரம் செய்யுங்கள். சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் ஆகிறீர்கள். அது வைரம் போன்ற பிறவியாகும். இப்பொழுது சோழியை போன்ற பிறவியாகும். ஞானத்தில் எவ்வளவு தீவிரமாக இருந்தாலும் சரி, ஒருபோதும் பாபாவுக்கு இனிமையானவர்களாக தோன்றாது. நினைவில் இருந்தால்தான் இனிமையாக ஆவீர்கள். பிறகு பாபாவும் உங்களுக்கு இனிமையானவராக தோன்றுவார். மற்றபடி படிப்பு மிகவும் சாதாரணமானது. தூய்மையாக வேண்டும், நினைவில் இருக்க வேண்டும். அதாவது வெறும் ஞானத்தை தெரிந்து கொண்டால் போதாது, அது காமன் தான், நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் முக்கியமானது தூய்மையாகணும் அல்லது நினைவில் இருக்கணும் என்று பாபா புரிய வைக்கிறார். இதை நன்றாக நோட் செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் சில இடங்களில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏற்படுகிறது, அகங்காரம் வந்துவிடுகிறது. நினைவு யாத்திரையில் இருப்பதன் மூலம் இது போன்ற விஷயங்கள் ஒருபோதும் நடக்காது. உலகத்தில் மனிதர்கள் எவ்வளவு சண்டை போட்டுக் கொள்கிறார்கள், வாழ்க்கையையே விஷம் போல் ஆக்கிக் கொள்கிறார்கள். இது போன்ற வார்த்தைகள் சத்தியுகத்தில் இருப்பதில்லை. போக போக மனிதர்களுடைய வாழ்க்கை இன்னும் விஷமாகிக் கொண்டே போகும். இந்த உலகம் விஷக்கடல். அனைவரும் ரௌரவ நரகத்தில் கிடக்கிறார்கள். இது மிகவும் அழுக்கானது. நாளுக்கு நாள் இந்த அழுக்கும் அதிகரித்து கொண்டே இருக்கும். இதற்கு டர்ட்டி வேர்ல்ட் என்று சொல்லப்படுகிறது. ஒருவருக்கொருவர் துன்பத்தை தான் கொடுக்கிறார்கள். ஏனென்றால் தேகாபிமானத்தின் பூதம் இருக்கிறது, காமத்தின் பூதம் இருக்கிறது. ஆகையால் பாபா சொல்கிறார், இந்த பூதங்களெல்லாம் வெறுட்டுங்கள் என்று. காம சிதையில் அமர்ந்து கருப்பாகி விடுகிறீர்கள். பிறகு பாபா வந்து ஞான அமிர்தத்தின் மழை பொழிகிறார். இப்பொழுது நீங்கள் என்னவாக ஆகிறீர்கள்? அங்கே வைர மாளிகைகள் இருக்கும், அனைத்து விதமான சுக வைபவங்களும் இருக்கும். இங்கே அனைத்தும் கலப்பட பொருட்கள். பசுமாடுகளின் தீவனத்தை பாருங்கள். அனைத்து சாரத்தை எடுத்துவிட்டு மிச்சம் இருக்கும் சக்கையை தான் கொடுக்கிறார்கள். பசுக்களுக்கு உணவு கூட சரியாக கிடைப்பதில்லை. கிருஷ்ணருடைய பசுக்களை பாருங்க, எவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக காட்டியிருக்காங்க. சத்தியுகத்தில் பசுக்கள் எப்படி இருக்கும் கேட்கவே கேட்காதீர்கள். பார்க்கும் போதே சந்தோஷம் வந்து விடுகிறது. இப்பொழுது பாபா நம்மை டபுள் தானியாக்குகிறார். அதாவது ஞான தானத்தையும் செய்ய வைக்கிறார். அதே நேரத்தில் ஸ்தூல பணத்தின் மூலம் ஈஸ்வரிய சேவையும் செய்ய வைக்கிறார். 3 அடி இடத்தில் ஈஸ்வரிய யூனிவர்சிட்டி அல்லது ஈஸ்வரிய ஹாஸ்பிட்டல் திறக்க வேண்டும். அதில் மனிதர்கள் வந்து 21 பிறவிகளுக்கு ஆரோக்கியம் அடைவார்கள். இங்கே எப்படிப்பட்ட நோய்கள் எல்லாம் இருக்கிறது. நோய்களினால் எவ்வளவு துர்நாற்றம் வருகிறது. ஹாஸ்பிட்டலில் பாருங்கள், அப்பொழுது வெறுப்பு வரும். அதாவது எமர்ஜென்சி வார்ட்ஸு, பேர்ன் வார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது பாபா சொல்கிறார், அந்த கர்ம கணக்கு, அந்த நோய் எல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ தோணும் நம்ம எந்த பாவமும் செய்யக்கூடாது, வெறுப்பு வரும் என்று சொல்கிறார். இந்த அனைத்து துக்கங்களிலிருந்து விடுபடுவதற்கு பாபா சொல்கிறார், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று. வேறு எந்த கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுப்பதில்லை. குழந்தைகள் ஆல்ரெடி நிறைய கஷ்டங்களை பார்த்திருக்கிறார்கள் என்று பாபாவுக்கு தெரியும்.
நிர்விகாரி தேவதைகளின் சராசரி ஆயில் 125 150 இருக்கும். எவர் ஹெல்தியாக மாறினால் நோயற்ற சரீரமும் இருக்கும், ஆயுளும் அதிகரிக்கும். இது புருஷோத்தம சங்கம யுகம் என்று குழந்தைகளுக்கு தெரியும். நாம் இப்பொழுது புருஷோத்தமர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆகையால் முழுமையாக படிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள லௌகீக குல மரியாதைகளிலும் நிறைய பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பிரம்மா பாபா எதையும் பொருட்படுத்தவில்லை. எவ்வளவு திட்டு வாங்கினார். இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவர் நினைத்து கூட பார்க்கல. தன் வழியில் போயிட்டு இருந்த பிராமணன் மாட்டிக்கொண்டான் என்று பிரம்மா பாபா சொல்கிறார். நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேன், வசமா மாட்டிக்கிட்டேன் என்று சொல்றார். எப்பொழுது சிவபாபா என்னை பிராமணன் ஆக்கினாரோ அதிலிருந்து நான் நிறைய திட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டேன் என்று சொல்றார். முழு சிந்தி கம்யூனிட்டி ஒரு பக்கம், பிரம்மா பாபா இன்னொரு பக்கம். ஆரம்பத்தில் யார் வந்தார்களோ அவர்கள் எவ்வளவு தைரியத்தை காட்டினார்கள். இப்பொழுது யாருக்கும் அந்த மாதிரியான தைரியம் இல்லை. இப்பொழுது சரண்டர் ஆகுவது மிகவும் கஷ்டம். ஆரம்பத்தில் உடனே சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனால் இப்பொழுது சரண்டர் ஆகுவது சித்தி வீட்டுக்கு போவது போல இல்லை என்கிறார். யார் தன்னை நல்லவர்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் மூலம் கூட பாவ கர்மம் நடக்கிறது. ஞானம் நிறைந்த ஆத்மாவாக தான் இருக்கிறாங்க, நல்லா புரிஞ்சுக்கிறாங்க, நல்லா புரிய வைக்கிறாங்க. ஆனால் யோகா இல்லை. ஆகையால் பாபாவின் இதயத்தில் இடம் பிடிக்க முடியாது. நினைவில் இல்லை என்றால் இதயத்திலும் இடம் பிடிக்க முடியாது. நினைவோடுதான் நினைவு சேரும். பாபா எவ்வளவு அகங்காரமற்றவராக இருக்கிறார். போக போக பாருங்கள், அனைவரும் உங்களுடைய கால்களில் விழுந்து வணங்குவார்கள். உண்மையிலும் இந்த தாய்மார்கள்தான் சொர்க்கத்தின் வாசலை திறக்கிறார்கள் என்று சொல்வார்கள். நினைவின் கூர்மை இப்பொழுது குறைவாக இருக்கிறது. எந்த தேகதாரிகளையும் நினைக்க கூடாது. தமோ பிரதானத்தில் இருந்து சதோ பிரதானமாக ஆகுவதில்தான் உழைப்பு இருக்கிறது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த தூய்மையற்ற மோசமான துக்கம் நிறைந்த உலகத்தில் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. ஒரு தந்தையின் கையை பிடித்து கொண்டு இதை கடக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், மாலையின் மணியாக ஆகுவதற்கு அதிக தைரியம் வைத்து முயற்சி செய்ய வேண்டும். ஞான ரத்தினங்களை எடுக்கக்கூடிய அன்ன பறவையாக வேண்டும். எந்த ஒரு பாவக்கர்மமும் செய்யக்கூடாது. வர்தானம், தந்தை மற்றும் சேவையின் நினைவு மூலமாக ஒரே சீரான நிலையின் அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து கவர்ச்சிகளிலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். எப்படி வேலையாட்கள் சதா சேவை மற்றும் எஜமானரின் நினைவில் இருப்பார்கள், அதுபோல வேர்ல்டு சர்வெண்ட் உண்மையான சேவாதாரி குழந்தைகளுக்கும் தந்தை மற்றும் சேவையை தவிர வேறு எதுவும் நினைவில் இருப்பதில்லை. இதன் மூலம்தான் ஒரே சீரான நினைவில் இருப்பதற்கான அனுபவம் ஆகிறது. அவர்களுக்கு ஒரு தந்தையின் சுவையை தவிர மற்றதெல்லாம் சுவையற்றதாக தோன்றும். ஒரு தந்தையின் சுவையின் அனுபவம் இருக்கும் காரணத்தினால் வேறெந்த கவர்ச்சியின் பக்கமும் கவர்ந்திழுக்கப்பட்டு செல்ல மாட்டார்கள். ஒரே ரசனையின் நிலையின் தீவிர முயற்சிதான் அனைத்து கவர்ச்சிகளிலிருந்தும் விடுவித்து விடுகிறது. இதுவே உயர்ந்த லட்சியமாகும். ஸ்லோகன், இக்கட்டான சூழ்நிலைகளின் தேர்வுகளில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் உங்களுடைய சுபாவத்தை சக்திசாலியானதாக ஆக்கிக்கொள்ளுங்கள். ஓம் சாந்தி. இன்று பிரகாஷ்மணி தாதிஜியினுடைய நினைவு நாள். 25/8/2007 தாதி அவ்வியக்த ஆனாங்க. 1969 பிரம்மா பாபா அவ்வியக்த ஆகும்போது அந்த 18th அன்னைக்கு இரவு தாதிக்கு எல்லா சக்திகளையும் பாபா உயில் கொடுத்துட்டார். அதாவது வில் பவர், கரண்ட் சக்தி எல்லாமே தாதிக்கு கொடுத்துட்டு தாதியை நிமித்தமாக்குனாங்க. அன்னிலிருந்து அந்த 2007 வரைக்கும் தாதி நிமித்தமான ஒரு பாவத்தில்
அல்லது ரொம்ப பணிவாக அந்த நல்ல மாசற்ற வார்த்தைகள் மூலமா இந்த யஜ்யத்தை இவ்வளவும் முன்னேற்றிருக்கிறாங்க. ஒரு ஃபியூ சென்டர்ஸ் தான் இருந்தது. பாபா அவ்வியக்தம் ஆன பிறகு பார்த்தா நல்லா தாதியினுடைய உழைப்புன்னு சொல்லலாம். அயராத உழைப்பு, ரொம்ப தைரியம் தாதிக்கு. எதுவா இருந்தாலும் சரி செய்யுங்க செய்யுங்கன்னு எல்லாரையும் ஊக்குவிப்பாங்க. அவ்வளோ நல்ல சேவையினுடைய வளர்ச்சி அவங்களுடைய பீரியட்ல தான் அடைஞ்சது. ஓம் சாந்தி பவன் கட்டினாங்க, ஞான் சரோவர் கட்டினாங்க, சாந்திவன் கட்டினாங்க. அதன் மூலமா எவ்வளோ சேவைகள் வளர்ச்சி அடைஞ்சது. அப்போ என்னுடைய அனுபவம் தாதியோடுன்னு சொல்லும் போது, அல்லது தாதியிடமிருந்து நான் முயற்சிக்காக என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில சம்பவங்கள் நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நான் முதல்ல மதுபன் போகும்போது, அதாவது 1978ல், அப்போ ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. மொத்தமே அங்கே மதுபன் நிவாசிகள் நம்ம வந்தவங்க எல்லாரும் சேர்ந்தா ஒரு 200-250 பேர் தான் இருந்தாங்க. அப்போ அந்த மெடிடேஷன் ஹால் இருக்கு இல்லையா, பாண்டவ் பவனில், அங்கே தான் பாபா வருவார். அங்கே தான் நம்ம எல்லாரும் பாபாவை மீட் பண்ணோம். அந்த அளவுக்கு கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்போ தினமும் தாதிமார்கள் வாக்கிங் போவாங்க ஈவினிங்கில். நான் அப்போ படிச்சிட்டு இருந்தேன். அப்போ ஷீலுபேன் கிட்ட நல்ல பழக்கம் இருந்தது. அவங்ககிட்ட சிட் சேட் பண்ணுவேன். சில கேள்விகள் எல்லாம் கேட்பேன். ஏன்னா நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுனால என்னை நிறைய பேர் கேள்வி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஞானம்னு சொன்னால் அவங்க எல்லாம் கேட்பாங்க. டார்வின் தியரி அப்போ பொய்யா அப்படிலாம் கேட்பாங்க. டைரெக்டாக லக்ஷ்மி நாராயண் எப்படி பூமிக்கு இறங்கிடுவாங்க, ஒரு எவல்யூஷன் தானே எல்லாமே, அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ நான் ஷீலுபேன்ஜியோடு டிஸ்கஸ் பண்ணுவேன். இப்படிலாம் கேட்டால் என்ன சொல்லணும், அவங்க நல்லா பழகுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் இது மாதிரி ஷீலுபேன்ஜி கூட பேசிகிட்டு இருக்கும்போது தாதிமார்கள் வாக்கிங் போனாங்க சாயங்காலம். அப்போ ஷீலுபேன்ஜி போவாங்க போல், என்னையும் வா, தாதிங்கெல்லாம் போகிறாங்க, வாக்கிங் போகிறாங்க. அந்த நக்கி லேக் வரைக்கும், பாண்டவ் பவன்லேருந்து நக்கி லேக் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு வருவாங்க போல். அதெல்லாம் நீயும் வான்னாங்க. சந்தோஷமாயிடுச்சு, நானும் போகலாம் அப்படின்னு சொல்லி போனேன். அப்போ ஷீலுபேன்ஜி கிட்ட பேசிகிட்டே வரும்போது அவங்க என்னை ஊக்குவிச்சுட்டே இருந்தாங்க. போய் தாதி கையை பிடிப்போ, தாதி கையை பிடிப்போ அப்படின்னு சைகை காட்டிகிட்டே இருந்தாங்க. சரி, நான் போய் தாதி கையை பிடிச்சிட்டேன். தாதி கை பிடிச்ச உடனே அவ்வளோ சந்தோஷம். அதாவது அந்த பியூரிட்டினுடைய கவர்ச்சி எப்படி இருந்தது அப்படின்னா, இது வரைக்கும் என்னால் அந்த சீனையோ அந்த அனுபவத்தையோ மறக்கவே முடியல. ரொம்ப சிம்பிளாக தாதி என் கையை பிடிச்சிட்டு, யாரோ ஒரு கன்னியா புது பொண்ணு அப்படின்றதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ அந்யோனமாக நாங்கள் நடந்தே போனோம். நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பார்க் இருக்குது நக்கி லேக் கிட்ட. அந்த பார்க்கில் எல்லாரும் உட்காந்தோம். தாதி இருந்தாங்க, தீதி இருந்தாங்க, அப்புறம் மனோர் தாதி இருந்தாங்க, ரத்தன்மணி தாதி இருந்தாங்க, இன்னும் யார் யாரோ அவங்கெல்லாம் தெரியல. இவங்க மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது பேசிகிட்டே போனோம். அப்போ ஷீலுபேன்ஜி சொல்லிட்டு இருந்தாங்க, என்கிட்ட மட்டும் கேள்வி கேட்குறீங்களா, தாதி கிட்ட ஏதாவது கேளு, பேசு பேசு அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. உடனே என்ன என்ன கேட்கணும் தாதி கிட்டேன்னு தோணலை. உடனே தாதி கிட்ட ஒரு கேள்வியை கேட்டுட்டேன் டக்குன்னு. தாதி, நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்க? நான் ஒரு சின்ன பொண்ணு, அப்போ தான் ஞானத்துக்கு வந்திருக்கிறேன். ஆனால் நான் கேட்ட கேள்வி பாருங்க, தாதி கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டுட்டேன். ஆனால் தாதியும் எதுவுமே அந்த மாதிரி என்ன இந்த பொண்ணு இந்த கேள்வி கேட்குறா, என்னை போய் அப்படின்னு எல்லாம் நினைக்காம, என் பேர் என்ன அப்படின்னு என்னை கேட்டாங்க. பிரகாஷ்மணி தாதி அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் அந்த பிரகாசமான மணியாக இருப்பதற்கு முயற்சி செய்கிறேன். அதுதான் என்னுடைய லட்சியம். நான் ஆத்மா பிரகாசமாக எப்போவுமே மணியாக ஜொலிச்சுட்டே இருக்கணும். அதுதான் நான் முயற்சி செய்கிறேன். அதுதான் என்னுடைய லட்சியம், முயற்சிக்கான லட்சியம்னு சொன்னாங்க. உடனே பக்கத்தில் தீதி இருந்தாங்க. தீதி, நான் எதுவுமே கேட்கல. உடனே தீதி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தீதி என்ன சொன்னாங்க, என்னுடைய லட்சியம் என்ன தெரியுமா, ட்ராமாவில் ஆடாமல் அசையாமல் இருக்கணும். என்னுடைய முழு லட்சியமும் ட்ராமா தான் அப்படின்னு தீதி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மனோர் தாதி அவங்களுடைய லட்சியம் சொல்லலை. மம்மாவுடைய லட்சியம் என்ன தெரியுமா, நான் ஒரு கோவிலில் ஒரு தேவியாக இருக்கிற அந்த ஒரு முயற்சி செய்யணும். இப்போவும் நான் அப்படி அந்த பாயிண்ட் வச்சு முயற்சி செய்யணும்னு மம்மா செய்தாங்க அப்படின்னு இப்படி எல்லாம் தாதிங்க எவ்வளோ நல்லா சிட் சாட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது போல் உட்காந்தோம். அப்புறமா சிரித்தோம். எதுக்காக சிரித்தோம், விளையாடணும், அதெல்லாம் மறந்து போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்தோம். அப்போ அந்த முதல் சந்திப்பிலேயே தாதி கையை பிடிச்சிட்டு போனது, அப்போ தாதி அவங்க செய்த முயற்சி என்னோட ஷேர் பண்ணது என்னால் மறக்கவே முடியாது. அப்போ எனக்கும் எவ்வளோ பெரிய பார்ட் இருக்குது அப்படின்றது இப்போ அது யோசிக்கும் போது என்னுடைய பாக்கியம் அப்படின்னே தோணும். அப்புறம் நானும் நினச்சேன், அப்போ தாதி
அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி முயற்சி செய்கிறாங்கன்னா அப்போ நான் நினச்சேன், அப்போ நானும் என்ன பண்ணணும், என்னுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி நானும் முயற்சி செய்யணும் அப்படின்னு. அப்போ அந்த காலத்தில் ஒரு பாட்டு, சிவசக்திகள் தோன்றினார் அப்படின்னு தமிழில் இருக்கு இல்லையா, அப்போ ஹிந்தியில் சிவசக்தியா ஆகையேன்னு ஒரு பாட்டு இருந்தது. அதில் உமா பன்கே உமங்கு கோ படாயே அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். உமாவாக இருந்து அந்த ஊக்கத்தை அதிகரிக்கக்கூடியவளே அப்படின்னு இந்த சக்திகளுடைய மகிமை செய்வாங்க. அப்போ எனக்கு கிளிக் ஆயிடுது. அப்போ என் பேர் உமா இல்லையா, அப்போ நானும் எப்போவுமே ஊக்கத்தில் இருக்கிறதுக்கான முயற்சி செய்யணும்னு அன்னைக்கு நான் அந்த லட்சியத்தை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி செய்துட்டும் வரேன். இது போல் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி தாதி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தாங்க. அவங்க லைஃப், தாதியினுடைய லைஃப் பியூரிட்டி, அதுக்கப்புறம் அவங்க செய்கிற முயற்சி என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணது. அதுக்கடுத்தது நான் ஷீலுபேன்ஜி கிட்ட கேட்டேன், ஷீலுபேன் இவங்க தாதியினுடைய வேற ஏதாவது அவங்க செய்கிற முயற்சியை சொல்லுங்களேன் அப்படின்னு. அப்போ ஷீலுபேன்ஜி சொன்னாங்க, தாதி முரளியை 2-3 டைம்ஸ் முதல்ல படிச்சுட்டு தான் கிளாஸில் கதியில் உட்காந்து படிப்பாங்க. அப்போ யோசிச்சு பார்த்தேன், அப்போ எவ்வளோ தாதிக்கு முரளியின் மீது அன்பு இருக்குது. அதாவது எவ்வளோ பெரிய தாதி, அதுலேயே ஊறி போயிருக்காங்க, வாழ்க்கையே கொடுத்துட்டாங்க. 13 வயசில் வந்தவங்க, நாங்கள் பார்க்கும்போது 60s இருந்தாங்க, இல்லை அந்த நியரிங் இருந்தாங்க 60s. அப்போ இவ்வளோ ஞானத்தில் அவங்களே கிளாஸஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்களுடைய முயற்சி பாருங்கள், நைட்லேயும் முரளி படிப்பாங்களா, காலையிலையும் முரளி படிச்சுட்டு அமிர்த வேளாக்கு அப்புறம் தான் கிளாஸில் படிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, சரி அதுவும் எனக்கு ஒரு லட்சியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முரளி படிச்சுட்டு கிளாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எய்ம் நான் அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தாதிமார்களை நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். என்ன மாதிரி ஒரு தாதிக்குள்ள இருந்தது, அவங்களுடைய மனோபாவம் எப்படி இருந்ததுன்னா, எல்லாருமே என்னுடையவங்க அப்படின்ற அந்த உணர்வு அவங்க கிட்ட போனாலே எல்லாருக்குமே தோணும். இப்படி சாக்கார் பாபாவுக்கு சொல்லுவாங்க, எல்லாருமே மீரா பாபான்னு சொல்லுவாங்களாம். யார் போனாலும் விஐபியாக இருந்தாலும் சரி, அல்லது புது பிகேஸாக இருந்தாலும் சரி, பழையவங்களா இருந்தாலும் சரி, சாக்கார் பாபாவை மீட் பண்ணும்போது மேரா பாபா, எங்களுடைய பாபா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் வருமா, அனுபவம் ஆகுமா. அதுபோல் தாதி கிட்டேயும் ஆகும். அதாவது தாதியை பார்க்கும் போதே எங்களுடைய தாதின்னு எங்களுக்கு தோணும். ஏன்னா தாதிக்கு எல்லாருமே எங்களுடையவங்க, நம்முடையவங்க அப்படின்ற அந்த உணர்வு இருந்தது, அந்த மனோபாவம் அவங்களுக்குள்ள இருந்தது. யார் வந்தாலும் நீங்கள் அபுவுக்கு வந்திருக்கீங்க, அப்பா கேகர் அப்படின்வாங்க, தந்தையினுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க வாங்கன்னு அந்த முற்றத்திலே இருப்பாங்க. போகும்போதே சில நேரத்தில் நம்ம ட்ரெயின், அபு ரோடில் ட்ரெயின் ஸ்டாப் ஆகும், அங்கேருந்து மேலே பஸ்ஸில் போவோம். அப்போல்லாம் கூட்டம் கம்மின்றதுனால அந்த பஸ்ஸு பாண்டபவனுக்குள்ளேயே போகும். அப்போ நாங்கள் இறங்குவோம், தாதி எங்கள் முற்றத்தில் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அழுக்காக இருப்போம், நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் தாதியில் அப்படியே போய் தாதியை அணைச்சிக்கலாம், தாதி எல்லார்கிட்டையும் வாங்க வாங்கன்னு சொல்லி சந்தோஷமாக சிரிச்ச முகத்தில் வரவேற்பாங்க. அந்த காட்சிகள் எல்லாம் மறக்கவே முடியாது. இப்போ கூட அந்த மதுபன் முற்றத்துக்கு போனால் என்னவோ மிஸ்ஸிங், ஏதோ ஒன்று இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் எங்களை நாங்கள் தேர்த்துக்கிறோம். இருந்தாலும் அந்த மாதிரி காட்சிகள் அதெல்லாம் நாங்கள் மறக்கவே முடியாது. அப்போ அந்த தாதியினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம இப்போ மேனேஜ்மெண்ட் கிளாஸில் எடுக்கும்போது சொல்வோம், லவ்ஃபுல்லி லாஃபுல்லாக இருக்கணும். அதாவது அன்பானவர்களாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் கண்டிப்பானவர்களாகவும் இருக்கணும். அது எப்படி இருக்கணும்னா, லவ்ஃபுல்லி லாஃபுல், அன்பிலை கண்டிப்பு தெரியணும், லாஃபுல்லி லவ்ஃபுல், கண்டிப்புலையும் அன்பு தெரியணும் அப்படின்னு அந்த மேனேஜ்மெண்ட் கிளாஸஸில் சொல்லி கொடுக்குறோம். அதெல்லாம் தாதி அதனுடைய ஸ்வரூபமாகவே வாழ்ந்திருக்காங்க. அதை நாங்கள் கண்ணால் பார்த்தோம். கண்டிப்பாங்க, யாராவது தவறு செய்தால் சொல்லாமல் இல்லை, கண்டிப்பாங்க. ஆனால் அதில் அன்பு இருக்கும். அதை கண்டித்தாலும் அவங்களுக்கு யாரை கண்டிச்சாங்களோ அவங்களுக்கு மறந்துடுவாங்க, ஏன்னா தாதி மீது அன்பு இருக்கும். இது போல் தாதியினுடைய அந்த ஸ்வரூபம் பார்த்தோம். அதே நேரத்தில் அவ்வளோ நிர்வாகத்தில் இருந்தாங்க, எத்தனை சென்டர்ஸ், எத்தனை பிரச்சனைகள். ஆனால் தாதி எப்போவுமே சொல்லுவாங்க, செய்விக்கிறவர் பாபா, நான் ஜஸ்ட் நிமித்தம், அவ்வளோதான். அதனால நான் படுக்க போனால் 2 minutes கூட ஆகலை, 2 seconds எனக்கு தூக்கம் வந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. எது எனக்கு தெரியலனாலும் அமிர்த வேளையில் பாபாவை கேட்பேன். 2 மணிக்கு எழுந்து பாபா என்கிட்ட பேசுவார். அப்போ நான் எல்லாம் கேட்டுட்டு செய்வேன். அப்படி ஒரு பாபா தான் அப்படின்ற அந்த ஒரு இதில் தாதி வாழ்ந்து காட்டியிருக்காங்க.
இதெல்லாம் வந்து பார்க்கும்போது தாதியினுடைய லைஃப் எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நம்ம எல்லாம் அதை நிச்சயமாக கடைப்பிடிக்கணும். அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா அதனால எவ்வளோ வெற்றிகள் அடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ சாதனை செய்திருக்காங்க அப்படின்னா நாமும் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நாம கூட எவ்வளவோ சாதனைகள் செய்யலாம், எவ்வளோ வெற்றி வந்து அடையலாம். அதே நேரத்தில் தாதி பிஸியாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க. யார் வேணாலும் எப்போ வேணாலும் அணுகலாம். நான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கும் போது தீதி தான் எல்லாருக்கும் வந்து அந்த காலத்தில் ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கெல்லாம் அது குமாரிஸ் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் மோதிரம் போடுவாங்க. வெள்ளியில் மோதிரம் இருக்கும், அல்லது ஒயிட் மெட்டல் ஏதோ ஒரு மெட்டல் இருக்கும், அதில் வந்து மோதிரம் இருக்கும். அதை சைஸ் பார்த்து எங்களுக்கு வந்து போட்டு விட்டாங்க. போட்டது தீதி தான். ஆனால் பக்கத்தில் தாதி இருப்பாங்க. திருஷ்டி கொடுத்துட்டு தாதி சொன்னாங்க, உனக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு, பாபாவோடு ஞாபகம் இருக்கட்டும், இனி வந்து வேற எந்த நிச்சயதார்த்தமும் கூடாது அப்படின்னுலாம் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் இன்னைக்கும் நல்லா மனசில் வந்து ரொம்ப பசுமையாக அந்த நீங்காத நினைவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சும்மா சின்ன ஹிஸ்ட்ரி ஹாலில் ஒரு 30 பேர் இருந்தோம். தாதி வந்து கிளாஸ் பண்ணாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. அவ்வளோ நல்ல ஒரு பாலனை கொடுக்கணும் நம்முடைய குடும்பம் அப்படின்ற அந்த ஃபீலிங் வந்து இருந்தது. அவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஈஸியாக இருக்கிறாங்கன்றதுக்காக ஒரு இன்சிடென்ட். ஒரு 1995 அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ வந்து என்னுடைய லௌகீகத்தில் அவங்க சொன்னாங்க, திருவண்ணாமலையில் உங்களுக்கு ஒரு சென்டர் கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் மதுபன் போயிருந்தோம். ரோசி பெஞ்சி அங்கே இருந்தாங்க, பாண்டவ பவனில் தங்கியிருந்தோம். அப்போ வந்து ரோசி பெஞ்சி கிட்ட அந்த விஷயத்த சொன்னேன், இது போல் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க லௌகீக வீட்டில் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ரோசி பெஞ்சி சொன்னாங்க, தாதி கிட்ட போய் கேட்டுடு ஒரு வார்த்தை அப்படின்னாங்க. அது நான் சொன்னது ஒரு 5 o'clock 5:30 ஈவினிங். அன்னைக்கு 7 மணிக்கு நாங்கள் வந்து பஸ்ஸு கீழே போகிறதுக்கு, அன்றைக்கி நைட்டு ட்ரெயின். அப்போ 7 மணிக்கு நாங்கள் கிளம்புனோம். அப்போ 6:30க்கெல்லாம் வந்து லக்கேஜ் பேக் பண்ணிலாம் வந்துடணும் இல்லையா வெளியில். டைமே இல்லை, 5:30 ஆகுது. எப்போ நான் மீட் பண்ணுவேன், நான் எப்போ கேட்பேன். அப்போ எல்லாம் வசதிகள் கிடையாது. நம்ம ட்ரங்க் கால் புக் பண்ணி பேசணும், இல்லை அந்த ஒரு ஃபோன் தான் இருக்கும். மதுபனுக்கு ஃபுல்லாக, பாண்டவ பவனுக்கு ஃபுல்லாக ஒரே ஒரு லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்கும். அது எப்படி தாதியை மீட் பண்ணுறது, இல்லை லெட்டர் அப்படின்னா எத்தனை மாதங்கள் ஆகும், அப்படி இப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். சரி இப்பயே மீட் பண்ணணும் எப்படியாவது தாதியை அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து தெரிய வந்தது, தாதி வந்து ஓம் சாந்தி பவனில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு, அவங்க மேடையில் இருக்காங்க. ஏதோ ஒரு பப்ளிக் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு, அவங்க மேடையில் இருக்காங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், பேஞ்சி தாதி வந்து மேடையில் இருக்காங்க, இப்போ போய் நான் எப்படி கேட்குறது, முடிஞ்சா போய் கேட்டுப்பாரு அப்படின்னு வந்து பேஞ்சி சொன்னாங்க, ரோசி பென். தயங்கிட்டே போனேன். போயிட்டு அந்த ஓம் சாந்தி பவனில் மேடைக்கு போயிட்டு தாதி காதில் அந்த நேரத்தில் பாருங்க சொல்கிறேன், தாதி எங்கள் வீட்டில் அவங்க வீடு கட்டி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் தாதி எதுவுமே சிந்திக்காமல் எதுவுமே பண்ணாமல் சிரிச்ச முகத்தில், அப்படியா கட்டி கொடுக்குறாங்களா, சரி பலே பண்ணாவே, சரி கட்டி கொடுக்கட்டும், சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் இப்போ யோசித்து பார்க்குறேன், அப்போ எல்லாம் தெரியாது எனக்கு மேடையில் இருந்தால் எப்படி இருக்கும் எல்லாமே. இந்த நேரத்தில் நம்ம மேடையில் இருந்திருந்தோம், யாராவது வந்து அப்படி கேட்டிருந்தா என்ன சொல்லியிருக்கோம், உனக்கு நேரங்காலம் தெரியாதா, எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாதா அப்படின்னு வந்து கொஞ்சம் எரிச்சல் வந்திருக்கும். ஆனால் தாதி அப்படி இல்லை, ரொம்ப ஈஸியாக இருப்பாங்க, ரொம்ப பிஸியாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த ஈஸியாக அணுகலாம், அவைலபிலிட்டி இருக்குது. தாதி கிட்ட அவ்வளோ அவைலபிலிட்டி இருந்தது, அவ்வளோ பாலனை வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டை விட்டு வந்தோம் ஃபேமிலி. அப்போ வந்து பாபாவை மீட் பண்ணிட்டு இருக்கிறோம், பாப் தாதாவை. தாதி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அப்போது ஷீலுபேன் தான் அந்த இங்கிலீஷ்காரங்களுக்கெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஷீலுபேன்னு ஒரு பக்கம் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து நாங்கள் பாப் தாதாவை மீட் பண்ண போகும்போது ஷீலுபேஞ்சி வாய் திறந்தாங்க, இவங்க ஃபேமிலி பாபாவுக்காக அப்படின்னு சொல்ல வந்தாங்க. உடனே தாதி வந்து ஸ்டாப் அப்படி கை காமிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு தாதி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இப்படி பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அப்படின்னு எங்களை வந்து பாபாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நாங்கள் யார், எங்கிருந்து வந்திருக்கிறோம், அப்புறம் நாங்கள் வீட்டை விட்டு வந்தது தூய்மைக்காக, இதெல்லாம் வந்து தாதி வந்து பாப் தாதா கிட்ட சொன்னாங்க. அப்போ பாப் தாதா நல்ல திருஷ்டி கொடுத்தாங்க. அப்போ பாபா வந்து சொன்னாங்க, நீ ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொன்னாங்க. வாயில் வந்து டோலி வந்து வாயில் வச்சு வாயில் ஊட்டினார் பாபா. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, தாதி பாருங்க, யாருடைய ஒரு சிறப்பம்சம்னாலும் அது மறக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும், என்னுடையவங்க, எனக்கு தெரியும், நீ என்ன அதை அறிமுகப்படுத்துறது, நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு இதில் தாதி எங்களை அறிமுகப்படுத்தினாங்க.
அப்போ யோசிச்சு பார்க்கும்போது எவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், நாங்கள் யாரோ ஒரு இடத்துல ஒரு ஃபேமிலி, ஆனால் அந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் அறிமுகப்படுத்தேன்னு பெருமையாக அறிமுகப்படுத்தினாங்க. அது நினச்சி பார்த்தா இன்றைக்கும் ரொம்ப எனக்கு வந்து பெருமையாக இருக்குது. அந்த மை சிலிர்ப்புன்னுவாங்களே, அந்த மாதிரி ஒரு கரண்ட்டே வந்து பாஸ் ஆகுது. அந்த மாதிரிலாம் தாதியோடு நிறைய அனுபவங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு. நான் ஃபாரின் போகும்போது கூட ஃபஸ்ட் டைம் அந்த போகணும்னு பிளான் ஆன பின்னாடி அப்போ பேஞ்சி சொன்னாங்க, ரோசி பென் நீ போய் தாதி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பிளெஸ்ஸிங் வாங்கிக்கோ அப்படின்னு. அப்போ நான் போயிட்டு, அப்போவும் இன்னும் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க சாந்திவனில் இருந்தாங்க காட்டேஜில். அப்போ வந்து தாதி போனேன், என்ன 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 விஷயம் வந்திருக்கிற அப்படின்னு கேட்டாங்க. இது போல் இந்த மாதிரி ஃபாரின் போகிறதுக்காக எல்லாம் ரெடியாக இருக்கு, போயிட்டுருக்குற சொல்லிவிட்டு உங்ககிட்ட பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கிற அப்படின்னு. திருஷ்டி கொடுத்தாங்க, ஆப்பிள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இன்னும் ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை தாதி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் விடலை. வந்து ஒரு புடவையை வந்து கொண்டு வந்து கொடுக்க சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. ஃபாரின் போகிறேல இதை வச்சுக்கோ, பாபா கூட இருப்பார், இதை உடுத்திக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி ஒரு அன்பு, யார் என்ன செய்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா அன்பா அல்லது நல்லா சேவை செய்யணும் அப்படின்ற அன்பு இருந்தது. ரொம்ப சிம்பிள்னா அவ்வளோ சிம்பிளிசிட்டி, மிகவும் எளிமையானவர் அப்படின்னே சொல்லலாம். இப்போதான் வசதிகள் எல்லாமே. 78ல் 79லலாம் சென்னைக்கு வருவாங்க தாதி. அப்போ எல்லாம் எந்த வசதியும் கிடையாது. அதாவது அப்போ சென்டர் வந்து ஆதியப்பா நாயக்கன் ஸ்ட்ரீட்ல அந்த கொத்வால் சாவடி பக்கத்துல வந்து இருந்தது. ஆதியப்பா சென்டர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ரொம்ப வந்து கன்ஜஸ்டடாக இருக்கும். அந்த இடத்துல வந்து ரூமுக்குள்ளே கூட அட்டாச் பாத்ரூம் கூட இருக்காது, வெளியில தான் இருக்கும். ஆனால் எதுவுமே தாதி என்ன இப்படியா, இந்த மாதிரி வீடு அப்படிலாம் வந்து ஒன்றுமே, ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கும் அந்த பழைய காலத்து வீடு. அதனால ஆனாலும் எதுவுமே இல்லை, நல்ல தாதி கை பிடிச்சிட்டு போவோம் வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக எதுவுமே எதிர்பார்க்கறதே இல்லை. அதே மாதிரி மந்தவல்லியில் மாடியில் இருந்தது வீடு. அங்கே வந்து மொட்டை மாடியில் பாத்ரூம் இருந்தது. போவோம் எல்லாம் வந்து இது பண்ணுவோம். ஆனாலும் கொஞ்சம் கூட தாதிக்கு வந்து சேவை 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 எதுவாக இருந்தாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், சேவை செய்யணும் அவ்வளோதான் அப்படின்ற அந்த மனப்பான்மை தான் நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம். ஆகையால் அவ்வளோ வந்து எளிமையான வாழ்க்கையை அவங்க வாழ்ந்ததுனால்தான் இன்னைக்கு அவ்வளோ சேவையினுடைய வளர்ச்சி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து அந்த தாதி வந்து எப்போவுமே யார் வந்தாலும், அது தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வந்தால் விசாரிப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்ன விசாரிப்பாங்க அப்படின்னா, சௌக்கியமா அப்படின்னு கேட்பாங்க. தூக்கி வாரி போடு, எப்படி தாதிக்கு தமிழ் தெரியும், சௌக்கியமான்னு எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நாங்கள் நினைப்போம். ஆனால் அவங்க சௌக்கியமா அப்படின்னு கேட்கல, அது ஹிந்தியில் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. சௌ அப்படின்னா 100, சௌ கி மா, அதாவது அந்த 100ன் தாய் அப்படின்ற ஒரு மீனிங் வரும். அப்போ வந்து சௌக்கி மா அப்படின்றது அவங்க மனப்பாடம் பண்ணி, தமிழ்நாட்கள் யார் போனாலும் சௌக்கியமா சௌக்கியமா, நமக்கு என்ன கேட்கணும், சௌக்கியமான்னு கேட்கும். அப்படி அவங்களுக்கு வந்து எல்லாரையும் குஷிப்படுத்தணும். அந்த யார் யாரெல்லாம் மதுபனுக்கு வராங்களோ அவங்களுக்கு வந்து நான் என் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்ற அந்த ஃபீலிங் வரணுன்றதுக்காக இப்படியெல்லாம் எல்லார்கிட்டையும் பேசுவாங்க, பிக்னிக் பண்ணுவாங்க, விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க. இன்னும் நிறைய எங்களோட நாங்களாம் தாதி கூட நிறைய வந்து விளையாடி இருக்கிறோம். எப்போ சாந்திவன் ஆன பின்னாடி, அப்போ மன்மோயினி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கிடையாது. சாந்திவனில் வந்து சேவைக்கு வருவோம். அப்போ நம்ம அந்த ஒவ்வொரு ஜோனுக்கும் சேவை கொடுப்பாங்க, அது புதுசு இல்லையா. அப்போ தாதிக்கு ரொம்ப சந்தோஷம், உங்கள் ஊர்லேருந்து எல்லா சேவாதாரிகளை கூட்டிகிட்டு வந்து எவ்வளோ நல்லா எல்லாம் நீங்கள் சேவை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டேர்ன்லையும் முக்கியமான சிஸ்டர்ஸ் வந்து தாதி காட்டேஜுக்கு கூப்பிட்டு ஒரு பிக்னிக் மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி வைப்பாங்க, பேசுவாங்க, சிரிப்பாங்க, ரொம்ப ஹியூமரஸாக கூட இருப்பாங்க. அந்த நேரத்தில் நான் தாதி அப்படின்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளோ மெமரி தாதிக்கு அப்படின்னா, ஒரு முறை என் கூட இருந்த ஒரு சிஸ்டர், அவங்க வந்து பார்க்கறதுக்கு என்ன மாதிரியே ஹைட்டு வெயிட்டாக இருப்பாங்க. பார்த்தா ஒரு சின்ன சிஸ்டர் போலேயே தெரியாது. அவங்களுக்கு என்னென்னா, சிஸ்டர் நானும் வந்து தாதிக்கு அந்த தாதி மீட்டிங்கில் அல்லது நீங்கள் எல்லாம் மீட் பண்ணுறீங்களே தாதியை, நானும் வரட்டுமா அந்த இதுக்கு பிக்னிக்கு அப்படின்னாங்க. ரோசி பெஞ்சி கிட்டே கேட்டேன், இந்த சிஸ்டர் ஆசைப்படுறாங்க, நானும் வந்து தாதி பார்க்கணும் அந்த பிக்னிக்கில் அல்லது அந்த மீட்டிங்கில் உட்காரணும் அப்படின்னு சொல்லி. சரி கூட்டிகிட்டு வா அப்படின்னாங்க. நானும் கூட்டிகிட்டு போனேன். தோற்றத்திற்கு அவங்க ஒரு சின்ன சிஸ்டர் போலேயே தெரியாது. அப்போ வந்தாங்க, என் பின்னாடி உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு 30 பேர் உட்காந்துட்டு இருக்கிறோம். தாதி வந்தாங்க, எல்லாருக்கும் திருஷ்டி கொடுத்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு முதல் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, இது யாரு அப்படின்னு இப்படி கை காட்டினாங்க. இது யாரு அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன சொல்லணும்னே தெரியல.
அப்புறம் ரோசி பேஞ்சி தான் சொன்னாங்க, இவன் உமா கூட இருக்கிறா அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது போல தாதி வந்து அவ்வளோ மெமரி. அந்த அவள் அந்த கூட்டத்திலே தாதிக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு கிடையாது. கரெக்டா ஒவ்வொருத்தருடைய அந்த முகமும் தாதிக்கு வந்து நினைவு இருக்கும். அந்த மாதிரி தாதி கடைசியில தாதி வந்து மேடைக்கு கொஞ்சம் லேட்டா வருவாங்க. அதாவது கிளாஸ் எல்லாம் பண்ண முடியாது. யாராவது முரளி படிப்பாங்க. தாதி பின்னாடி வந்து வர்தானம், ஸ்லோகன் எல்லாம் படிச்சுட்டு எல்லாருக்கும் திருஷ்டி கொடுப்பாங்க. திருஷ்டி கொடுத்துட்டு மேடையில் வந்து இப்படி இப்படி பண்ணுவாங்க. எல்லாருக்கும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்பாங்க. எப்பயுமே தாதியினுடைய பழக்கம் அதுதான். நல்லா இருக்கும் போது கூட எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் வசதியா இருக்கீங்களா, ரொம்ப குளிர் அதிகமா இல்லையே, நல்லா தூங்குறீங்களா அப்படின்லாம் விசாரிப்பாங்க. யாருக்காவது ஏதாவது அகாமடேஷன் சரியில்லைன்னா சொல்லுங்க, நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிலாம் ரொம்ப நல்லா விசாரிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வந்து ஒயிட் ஷால் கிஃப்டாக கொடுத்துட்டு, இது பாபாவுடைய மடிக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னு வந்து அனுபவம் பண்ணணும் நீங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். நீங்கள் ரஜாயி போத்துக்கிட்டு ரஜாயின்னா அந்த கம்பளி போத்துக்கிட்டு நீங்கள் தூங்குனீங்கன்னா ராஜ்ய பதவி உங்களுக்கு கிடைக்காது, அமிர்த வேளையில் எழுந்து வரணும் அப்படிலாம் நல்லா வந்து சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பார்த்தோடனே கேட்டோடனே ஒரே சந்தோஷம்தான். அப்போ வந்து அந்த லேசாக அப்படியே அசைவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே என்னுடையவங்கன்னுவாங்க. அவ்வளோதான், எல்லாம் சரண்டர். அந்த எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த டைமண்ட் ஹாலில் எல்லார் கண்ணிலையும் தண்ணி, எல்லாம் எமோஷ்னல் ஆகிடுவாங்க. அவ்வளோ அன்பு, அந்த தாய்மை உணர்வு அதை வந்து தாதி கிட்ட நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால தாதிக்குள்ள அந்த அத்தனை விசேஷ தன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விசேஷ தன்மைகள் தாதிக்குள்ள இருந்தது. அதனால நம்ம கூட சில விஷயங்கள் கடைப்பிடிக்கணும். தாதியினுடைய விசேஷ தன்மைகள் சும்மா நம்ம பேசுறதுனாலையோ கேட்கறதுனாலையோ எதுவும் ஆகாது. அது நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை ஒரு லட்சியம் வைக்கணும். அதுக்கடுத்தது கடைசியில் தாதி ரொம்ப லைட்டாக இருந்தாங்க. அதாவது அந்த டைமண்ட் ஹாலில் நான் கிளாஸில் உட்காந்துட்டு இருந்தேன். அதாவது தாதி லேட்டாக தானே வருவாங்க, அதாவது வர்தானம் படிக்கிறதுக்கு தானே வருவாங்க. அதை யாரும் முரளி படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ நான் உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். தலை குனிஞ்சு எழுதிட்டு இருந்தேன். தலை குனிஞ்சு எழுதிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த புக்கில் அப்படியே லைட் வந்தது. ரொம்ப ஒரு பிரகாசமாக எடுத்து உடம்பெல்லாம் வந்து ஒரு லைட்னஸ் வந்துச்சு. ஒரு லைட்டே ஃபீல் ஆகிட்டு இருக்கு, ஒளி உள்ளே நுழையிற மாதிரி ஃபீல் ஆகுது. அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன ஆகுது, இது என்னவோ நடந்துட்டு இருக்கே, நான் சிந்திக்கிறதுக்குள்ள கைத்தட்டல். அப்படின்னா தாதி என்டர் ஆகுறாங்க. அப்போ தாதி என்டர் ஆகும் போதே பாருங்க, அந்த ஹாலில் அவ்வளோ ஒரு லைட் வந்து எல்லாருக்கும் வந்து அனுபவம் பண்ண வச்சுட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு பாடலுடைய ஞாபகம் வந்தது. ஹிந்தியில் ஒரு பாடல் இருக்கு, ஆங்கன ஜானே தில் பெஹச்சானே அப்படின்னு ஒரு பாடல். அதாவது கண்கள் பார்க்காட்டாலோ மனம் வந்து உணருது அப்படின்னு. அப்போ தாதியை பார்க்கல, அவங்க வருது நாங்கள் பார்க்கல, ஆனால் அந்த ஒளி அந்த மனம் ஃபீல் பண்ணிடுச்சு தாதி உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி. இது போல அனுபவங்கள் கொடுத்தவர் தாதி. அதனால பிரம்மா பாபாவுக்கு ஈக்குவலானோம். பிரம்மா பாபா அடிக்கடி முரளிகளில் குமார்கான்னு சொல்லி அந்த குமார்கா தாதியை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அந்த பட்ட பெயர் குமார்கா. அந்த குமாரர்களை ஃபஸ்ட்டு பாம்பேல இருந்து குமாரர்களை வந்து சரண்டர் பண்ண வச்சதுனால அவங்களுக்கு எல்லாருமே குமாரோங்கா தாதி குமார்கா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் தாதி வந்து எல்லாத்துலேயும் வந்து நம்பர் 1 இருந்தாங்க. ஏன்னா நம்ம பிரம்மா பாபாவை பார்க்காததுனால தாதியை பார்த்ததுனால, அப்போ தாதியினுடைய லைஃப்ல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். முக்கியமாக நான் எடுத்தது தாதிக்கிட்டே இருந்து நான் எடுத்த ஒரு பாடம் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னா ஆக்யாக்காரி, கீழ்ப்படிதல். அதாவது தாதிக்குள்ள அவ்வளோ அந்த கீழ்ப்படியக்கூடிய தன்மை இருந்தது. பாபா வந்து பாம்பேக்கு போன்னா போயிடுவாங்க. பாம்பேலேருந்து நீ இங்கே இரு. கடைசியில் தாதி அவங்களுடைய அனுபவம் சொல்லும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் பாம்பேலேருந்து வந்தேன் 14th ஜனவரிக்கு ஒரு பார்ட்டியை கூட்டிகிட்டு வந்தேன். 4-5 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து 16th போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் அது பாபா வந்து ஏன் ஒரு 4 நாள் இருந்துட்டு போவேன் அப்படின்னு சொன்னேன். போகக்கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. உடனே வந்து ஓகேன்னு சொன்னேன். நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்போவுமே பாபா 2 நாள் நான் இருந்துட்டு போகிறேன்னு சொன்னாலும் பாபா வந்து உனக்கு வேறு வேலை இல்லையா, உனக்கு அங்கே வேலை இல்லையா, இங்கே இருந்து என்ன பண்ண போகிற, வந்தியா மேகங்களை நெருப்பிட்டியா கிளம்புனியான்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிற பாபா இன்னைக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு போன்னு சொன்னால் சந்தோஷமாக இருந்ததா தாதி அப்படின்னு அவங்க அந்த கீழ்ப்படிந்த அந்த குணம் இருந்ததுனால போன்னு சொன்னால் உடனே கிளம்பிடுவாங்க. 2 நாள் இருன்னா அன்றைக்கி மட்டும் போச்சு, நீங்கள் இன்றைக்கே இருக்க சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்குறதில்ல, சரி பாபா அப்படின்னு அவங்க இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து லைஃப்பில் நடந்திருக்கு.
அப்போ அதெல்லாம் நம்ம தாதிமார்கள் வந்து சொல்லுவாங்க கிளாஸஸ்ல. அப்போ பிரகாஷ்மணி தாதி அது போல கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். அதனால்தான் பாபாவுடைய ஆசீர்வாதங்கள் நிறைய அவங்களுக்கு இருந்தது. அதனால்தான் அவங்க எல்லா வேலைகளையும் ரொம்ப ஈஸியா அவங்களால வந்து செய்ய முடிஞ்சது. அப்போ நாம கூட அது போல கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருந்தோம் அப்படின்னா நிறைய பாபாவுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அதே நேரத்துல நம்ம வந்து எல்லா காரியங்களும் ஈஸியா செய்ய முடியும். தானா நடந்துடும் எல்லாமே. இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால ஏதாவது ஒரு லட்சம் தாதியினுடைய நினைவு நாள் அப்படின்னா சரி, இன்று நான் இந்த உறுதி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி, இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. எதுவாக உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுல ஒரு பாயிண்ட்டை வந்து ஒரு திடத்தன்மையோடு திட எண்ணத்தோடு நான் இன்னிலிருந்து இந்த விஷயத்தை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னா நிச்சயமா நம்ம வந்து நல்லா முன்னேறலாம். ஓம் சாந்தி.